Hi friends, I'm Mohan from Kishop Academy. So இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பாடத்தோட லைவ் பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா பாமணி விஜயநகர அரசுகள் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். சரிங்களா, நல்லா படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி, விஜயநகர அரசு நாணயங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. விஜயநகர அரசர்கள் வராகன் என்ற குறிப்பிட்ட தங்க நாணயங்களை அதிக எண்ணிக்கையில் வெளியிட்டனர். நாணயத்தில் அரசனுடைய பெயர் நகரி அல்லது தெலுங்கு எழுத்து வடிவில் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த நாணயங்கள் வெவ்வேறு இந்து தெய்வங்களின் உருவங்களை கொண்டுள்ளது. இந்த நாணயங்களில் கண்ட பெருண்டா என்ற கற்பனை பறவை இடம்பெற்றுள்ளது. ஸோ இதில் இந்த வராகன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2024 நடந்த ஒரு தேர்வில் இது அப்படியே கேட்டிருந்தாங்க, குரூப் 4ல். சரியா, ஆன்சர் என்ன? வெரி குட். 1, 3, 4 அனைத்தும் சரியில்லை. என்னன்னா நகரி அல்லது இங்கே என்ன எழுத்து வடிவம்னா கன்னட எழுத்து வடிவம் இருக்கும். சரி, பாக்ஸ் ஐட்டத்தில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, பார்த்துங்க. தவறான இணையை கண்டுபிடி. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நிறைய ஆங்கில பயணிகளில் அயல்நாட்டு பயணிகள் வந்திருப்பாங்க. அதில் யார் யார் எந்தெந்த ஊர் அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கள். இபான் பாதுதா, அப்துல் ரசாக், நிகிடின், டோமிங்கோ பயஸ். வெரி குட். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் ரசாக் வந்து பார்த்தீங்கன்னா பாரசீக பயணி, துருக்கி கிடையாது. இதில் இபான் பாதுதாவோட குறிப்புகள் நிறைய இருக்கும், நிகிடினோட குறிப்புகள் இருக்கும், நூனிஸ் டோமிங்கோ பாய்ஸோட குறிப்புகள் நிறைய இருக்கும். சரிங்களா, வருஷம் கூட கொடுத்துருப்பாங்க, அதை கூட பார்த்துங்க, கேட்கலாம். வருஷத்தை பேஸ் பண்ணி யார் எந்த காலகட்டத்தில் வந்தாங்கன்னு கூட கேட்கலாம். சரியா, ஸோ அடுத்து, பாமன் ஷா பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. சுமூகமான நிர்வாகத்திற்காக டெல்லி சுல்தானிய முறையை பின்பற்றினார். பாமன் ஷா 11 ஆண்டு கால தன் அரசியல் எதிரிகளை அடக்கி சிறப்பாக ஆட்சி செய்தார். வாரங்கள் மற்றும் ராஜமுந்திரி கொண்ட வீடு ஆகியவற்றிடமிருந்து வருடம் தோறும் கப்பம் பெற்றார். தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை இந்திய அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்டார். ஒரே ஒரு கூற்று தவறு. பாமன் ஷா, ஹசன் கங்கு, அலாவுதீன் ஹசன் கங்கு, ஜாபர் கான், இது எல்லாம் ஒரே ஆள் தான். சரியா, வெரி குட். இதெல்லாம் கரெக்டு தான். டெல்லி சுல்தானிய முறையை தான் இவரும் பின்பற்றிருப்பாங்க, இவருக்கு பின்னாடி வரவங்களும் பின்பற்றிருப்பாங்க. சரிங்களா, ஸோ வாரங்கள், ராஜமுந்திரி, கொண்ட வீடு ஆகியவற்றிலிருந்து வருடம் தோறும் கப்பம் பெற்றார். அது நிறைய போர்களுக்கு இவங்களை இட்டு சென்றிருக்கும். சரியா, 11 ஆண்டுகள் இவர் ஆட்சி செய்திருப்பார், பாமணி அரசை நிறுவிய பாமன் ஷா. சரியா, தவறு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெயரை இந்திய அலெக்சாண்டர்ல 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு பொறித்துக்குவார். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், கேள்வியா கேட்கலாம். என்னது? 2ஆம் அலெக்சாண்டர். ஸோ அடுத்து, தவறான இணையை தேர்ந்தெடு. நசீர், வசீர் இ அசரப், கொத்வால், சதார் இ ஜஹான். உதவி நிதியமைச்சர், வெளியுறவு அமைச்சர், காவல்துறை அல்லது நகர குற்றவியல் நடுவர், படைத்தளபதி. பாமணி விஜயநகர பேரரசு ரொம்ப சின்னதுங்க. 11th ரொம்ப சின்ன படம் தான், 7th தான் பெருசா இருக்கும். சரிங்களா, ஸோ 11th படிச்சிட்டிங்களா 7th கொஞ்சம் ஈஸியாக படிச்சிடலாம். 7th தான் இந்த மாதிரி 7th 11th இது கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
இந்த முதலாம் முகமது காலத்தில் இதெல்லாம் வரும். வெரி குட். தவறான இணை வரும் பார்த்தீங்கன்னா சதீர் இ ஜஹான் அப்படிங்கிறது தான். சதார் இ ஜஹான். சதார் இ ஜஹான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா இந்த தலைமை நீதிபதி அந்த மாதிரி வருவாங்க. சரிங்களா? தலைமை நீதிபதி. படைத்தளபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற பேர் வரும். வகீர் உல் சுல்தானா அப்படிங்கிற மாதிரி வரும். சரியா? இது ரொம்ப முக்கியம். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். சரியான இணையை தேர்ந்தெடு. நரசநாயக்கர், கிருஷ்ணதேவராயர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்துல யார் யார் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியான வரிசை. வெரி குட். ஸோ நரசநாயக்கர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் வருவார். கிருஷ்ணதேவராயருக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பார். அதுக்கப்புறம் கிருஷ்ணதேவராயர் இறந்ததுக்கப்புறம் அச்சுதராயர் வருவார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது 7th புக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அச்சுதராயருக்கு அப்புறம் முதலாம் வேங்கடர்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு அப்புறம் தான் சதாசிவராயர் வருவார். இடையில வந்து பார்த்தீங்கன்னா இவரை வச்சு ராமராயர்னு ஒருத்தர் ஆண்டிருப்பார். ஸோ அவங்களாம் இருப்பாங்க. ஆனால் இவங்க தான் சரியான காலவரிசை. 7th கொடுத்துருப்பாங்க. நல்லா பார்த்துங்க. 11th 7th இது நல்லாவே கொடுத்துருப்பாங்க. சரியா? தவறானதை தேர்ந்தெடு. காவிரி பூம்பட்டத்தில் நடைபெற்ற வணிகத்தை பற்றி பட்டினப்பாலையும் சிலப்பதிகாரமும் குறிப்பிடுகின்றன. கரூரை அடுத்த புகழூரில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் சோழ மன்னர்களின் 3 தலைமுறைகளை பற்றி குறிப்பிடுகிறது. சோழர்களின் சதுர வடிவிலான செப்பு நாணயங்களை வெளியிட்டனர். அதில் புலியின் உருவமும் யானையின் உருவமும் காணப்படுகின்றது. மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் பராந்தக சோழனை பற்றி குறிப்பிடுகிறது. ரொம்ப முக்கியமான பாடம் இது. யூனிட் 8 and 9 இந்த பாடத்திலிருந்து கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பொறுமையா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. வெரி குட். எது தவறு? வெரி குட். 2 4 தவறு. ஸோ காவிரி பூம்பட்டினத்தில் நடைபெற்ற வணிகத்தை பற்றி சிலப்பதிகாரமும் குறிப்பிடும். பட்டினப்பாலை ரொம்ப விரிவாக குறிப்பிடும். பட்டினப்பாலை ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா பட்டினப்பாலை தமிழில் இருக்கு. ஸோ கரூரை அடுத்த புகழூரில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு யாரை பற்றி பேசும்? சேர அரசர்களின் 3 தலைமுறைகளை பற்றி பேசும். சோழர்னு கொடுத்தது தவறு. சோழர்கள் சதுர வடிவிலான செப்பு நாணயங்களை வெளியிட்டனர். அதில் அவங்களோட அதிகார அரசு சின்னமான புலியும் இருக்கும். யானையும் வந்து பார்த்தீங்கன்னா புனித சின்னமாக இன்னொரு இடத்துல பின்னாடி வச்சிருப்பாங்க. சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் தான். மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டு பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடும். பராந்தக சோழனுங்கிறது தவறு. பாண்டிய நெடுஞ்செழியன். பாண்டிய நெடுஞ்செழியன். மாங்குளனா பாண்டிய நெடுஞ்செழியன், புகழூர் கல்வெட்டுனா சேர அரசர்கள். சரியா? ஸோ எந்த 2 இடங்களில் நடைபெற்ற அகழாய்வுகளில் தாலிகளுடன் நெல்லும் கிடைத்துள்ளது? நிறைய இடத்துல கிடைச்சிருக்கலாம்பா. இந்த பாடத்தில் 9வது பாடத்தில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எந்த 2 இடங்களில் நடைபெற்ற அகழாய்வுகளில் தாலிகளுடன் நெல்லும் கிடைத்துள்ளது? எங்கெங்கே என்னென்ன கிடைச்சிச்சுங்கிறது ரொம்ப முக்கியம். வெரி குட். ஆதிச்சநல்லூர் பொருந்தல். சரியா? என்னது? ஆதிச்சநல்லூர் பொருந்தல். கிருஷ்ணதேவராயரின் கீழிருந்த நாயக்கர் முறை பற்றி ஆர்வமூட்டக்கூடிய தகவல்களை தரக்கூடிய நூல் எது?
கிருஷ்ணதேவராயரின் கீழ் இருந்த நாயக்கர் முறை. அதை இக்தா அப்படிங்கிறத மாற்றி கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு படை கொடுத்துருவாங்க, அதை மெயின்டைன் பண்ணோம், அதுக்கு உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருவாங்க, அதில் வரி வசூல் பண்ணி அந்த இதெல்லாம் பார்த்துக்கணும். தேவைப்படுற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த படையை அரசருக்கு உதவி செய்யணும். ஸோ இது எல்லாமே அவர் கீழே வரக்கூடிய நூல்கள் தான். ஆனால் நாயக்கர் முறை பற்றி தெளிவாக சொல்லக்கூடிய நூல் எது? வெரி குட், ராய வாசகமு. இது ராய வாசகமு. சரியா, அந்த பாயிண்ட்டை நல்லா தெளிவு வச்சுங்க. நாயக்கர் முறை பற்றி ஆர்வம் ஊட்டக்கூடிய தகவல்களை தரக்கூடிய நூல். சரியா. ஸோ அடுத்து, முதலாம் முகமது பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. வாரங்கள் மீது படையெடுத்து அதனை கைப்பற்றினார். கோல்கொண்டா கோட்டையும் அவர் வசமானது. டெல்லி சுல்தானிய அரசு முறையை பின்பற்றி 8 அமைச்சர்கள் கொண்ட குழுவை ஏற்படுத்தினார். தலைநகரை குல்பகார்வில் இருந்து பீடாருக்கு மாற்றினார். குல்பகார்வில் 2 மசூதிகளை கட்டினார். அதில் ஒரு மசூதி 1367 முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. இந்த முதலாம் முகமது பார்த்தீங்கன்னா படையெடுத்த வருஷம், சரிங்களா, அதை பார்த்தீங்கன்னா 11th புக்கில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, 7th புக்கில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரெண்டையுமே படித்து வச்சுங்க. எது சரிங்கிறது நமக்கே தெரியல. சரியா, சரி எது கேட்பாங்க? ரெண்டையும் கேட்பாங்கன்னா இல்லை, 63 கேட்கலாம், 67 கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆனால் ரெண்டையும் படித்து வச்சுங்க. ஸோ தவறானது எது? வெரி குட், 3 தான் தவறு. தலைநகரை குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றுவாங்க, ஆனால் அது முதலாம் முகமது காலத்துக்கு பின்னாடி. சரியா, அவரோட காலம் பார்த்தீங்கன்னா 375 முடிஞ்சு போயிடும். ஆனால் அதை மாற்றினது பார்த்தீங்கன்னா 429 மாற்றிருப்பாங்க. சரியா. முகமது கவான் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. முதலாம் முகமது கவான். சரியா, முகமது கவான் பீடாரில் நிறுவிய நூலகத்தில் 3000 கையெழுத்து நூல்கள் இருந்தன. கொங்கணம், ஒரிசா, விஜயநகர மன்னர்களுக்கு எதிராக வெற்றிகரமாக போரை நடத்தினார். ஆங்கிலேய வேதியியல் வல்லுநர்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் வெடிமருந்தை பயன்படுத்தினார். பாமணி அரசை நிர்வகிக்க வசதியாக நாட்டை 6 மாகாணங்களாக பிரித்தார். முகமது கவான் பாமணி அரசுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஸோ இதற்கான ஆன்சர் 2 தவறு. வெரி குட். என்னது? 3, 4 தவறு. ஃபர்ஸ்ட், இவர் வெடிமருந்தை பயன்படுத்தி போரில் ஜெயிச்சிருப்பார். ஆனால் அது யாரோட வெடிமருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரசீக வேதியியல் வல்லுநர்களின் வெடிமருந்து. ஆங்கிலேயன் கொடுத்துருப்பாங்க, அது தவறு. இதே மாதிரி புக் பேக்லையும் பின்னாடி பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியன் கொடுத்துருப்பாங்க. ஸோ புக் பேக்லேயும் வருது, இந்த மாதிரி கொஸ்டின் எடுக்கலாம். ஸோ அடுத்து, பாமணி அரசை நிர்வகிக்க அவர் எத்தனையா பிரிப்பார்னா 8 மாகாணங்களாக பிரிப்பார். 8 மாகாணங்களாக பிரித்து ஆளுநரை போடுவார். ஆனால் ஆளுநர்களோட அதிகாரத்தை குறைச்சிடுவார், கோட்டை வச்சுக்க உரிமை இல்லைன்றுவார். இதுக்கு முன்னாடி பாமன் ஷா என்ன பண்ணுவாருன்னா 4ஆ பிரிச்சிருப்பாரு. 4க்கும் ஆளுநரை போட்டோன்னா அதிகாரம் குவியும், தவறுகள் நடக்கும். அதை தடுக்கிறதுக்கோசம் தான் இதை 8ஆ பிரிப்பார். சரியா. ஸோ அடுத்து, பாமணி அரசாட்சியின் போது ஒரிசா ஆட்சியாளர்கள் டேஸ் ஆண்டு வாராங்கல் மற்றும் கிழக்கில் இருந்த பகுதிகளை கைப்பற்றினர். என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் தெளிவான தலைமை கிடைக்காது. அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரிசாவும் பாமணி, விஜயநகரமும் ஒரிசா எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் அந்த ஓரம் ஆந்திரா கடற்கரைக்கோசரம். இந்த வருஷம் வெரி குட் 1425. 1425. விஜயநகர அரசை தோற்றுவித்த ஹரிஹரன் மற்றும் புக்கர் எந்த அரசரிடம் பணிபுரிந்தனர்? தொடக்கத்தில், அதாவது இதுவும் ஒரு கான்ட்ரவர்சியான கொஸ்டின். ஏன் இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, 7th ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க, 11th ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஆனால் 11th புக் பேக்காகவே அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ புக் பேக்காக கொடுத்துருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அதை தான் எடுத்துக்கணும். மேக்சிமம் அதுலேருந்து அதுதான் வரும் கேள்வி.
இப்போ வந்து இதுக்கான ஆன்சர் பார்ப்போம். வெரி குட், ஹொய்சாலர். ஆனால் 7th என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா துக்ளக் அரசர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, வித்யாரண்யர் தான் கூப்பிட்டாங்க அப்படிம்பாங்க. ஆனால் அது ஒரு செவிவழி செய்திங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் புக்கில் 11th புக்கில் ஹொய்சால அரசர்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. புக் பேக்லையும் ஹொய்சால அரசர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், ஹொய்சால அரசர் தான் எடுத்துக்கணும். சார் ஒருவேளை ஹொய்சால அரசர் கொடுக்கல அப்படின்னா வேண்டாம், நம்ம முகமது பின் துக்ளக், ஏன்னா அவர் காலத்தில் தான் ஒவ்வொன்றா பிரியும். துக்ளக் அரசர்கள் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். இல்லைனாலும் தில்லி சுல்தானியம் அப்படின்னாலும் அதுவும் அது கீழே தான் வரும். தில்லி சுல்தானிய கீழே தான் துக்ளக் வராரு. லோடி, துக்ளக், கில்ஜி எல்லாம் தில்லி சுல்தானியம் தானே. சரியா? கிருஷ்ணதேவராயரின் கொடையளித்த கோவில்களில் தவறானதை தேர்ந்தெடு. கிருஷ்ணதேவராயரின் கொடையளித்த கோயில், நிறைய கோயில்களுக்கு என்ன பண்ணுவாரு, கொடையளிச்சிருப்பார். அதன் மூலமாக வெளியே இருக்கிற பெரிய கோபுரம் கட்டியிருப்பாங்க. இவர் கொடையடிச்சதுனால அவருக்கு இவரை சிறப்பிக்கும் வகையில் அதெல்லாம் ராயகோபுரம்னு சொல்லியிருப்பாங்க. தவறானது இது. வெரி குட். மதுரைக்கு கொடுத்ததா புக்கில் டேட்டா இல்லை. சைலம், திருவண்ணாமலை, சிதம்பரம், காஞ்சிபுரம், காளகஸ்தி, திருப்பதி இதெல்லாம் அவர் கொடுத்துருக்காரு. மதுரைக்கு கொடுத்ததா டேட்டா இல்லை. சரியா? வேற ஏதாவது பழைய புக்கில் இருக்கான்னு தெரியல. நான் இந்த ரீசன்ட் புக்கில் இருந்து இதை எடுத்த கொஸ்டின் பார்த்து வச்சுங்க, கேட்கலாம். எந்தெந்த கோயிலுக்கு கொடையடித்தாருன்னு இதில் ஏதாவது ஒரு கேள்வி மட்டும் கோயிலை மட்டும் கேட்கலாம். ஸ்ரீசைலம் கேட்கலாம், திருப்பதி கேட்கலாம், காஞ்சிபுரம் கேட்கலாம், திருவண்ணாமலை கேட்கலாம், காளகஸ்தி கேட்கலாம். காளகஸ்திலாம் சூப்பராக இருக்கும். கல்யாணம்லாம் முதல்ல அங்கே தான் போய் பரிகாரம் பண்ண சொல்லுவாங்க. தமிழ் இலக்கியங்கள் ஸ்வர்ண பூமி என்று குறிப்பிடும் பகுதி எது? தமிழ் இலக்கியங்கள் ஸ்வர்ண பூமி என்று குறிப்பிடும் பகுதி எது? மத்திய ஆசியாவா, தென்கிழக்கு ஆசியாவா, வடகிழக்கு ஆசியாவா, தென்மேற்கு ஆசியாவா? ஸ்வர்ண பூமி. வெரி குட், வெரி குட். ஆப்ஷன் பி, தென்கிழக்கு ஆசியா. அடுத்த கேள்வி, கால வரிசைப்படுத்துக. மதுரை சுல்தானியம் தோற்றம், கிருஷ்ணதேவராயரின் முடிசூடல், தலைக்கோட்டை போர், பாமணி அரசின் தொடக்கம். முதல்ல வரிசைப்படுத்திங்கன்னா மதுரை சுல்தானியம் 1333, கிருஷ்ணதேவராயர் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் 1509 பக்கமாக கொடுத்துருக்காங்க. தலைக்கோட்டை போர் உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும், 1565. இதோட இன்னொரு பேர் என்னன்னா ரக்ஷ தசங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. ராக்ஷதங்கடி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பாமணி அரசோட தொடக்கம் எப்போ? 1347. இதுவே விஜயநகர்னா அதுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடியே, சரி 11 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பேர் வந்துடும்? விஜயநகரம் வந்துடும். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னது? ஃபஸ்ட்டு திரும்ப மதுரை சுல்தானியம் வரும் ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயரின் முடிசூடுதல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாமணி அரசு. ஸோ 1, 4, 2, 3. ஃபஸ்ட்டு இது வந்துடும் மதுரை சுல்தானியம், பாமணி அரசு, கிருஷ்ணதேவராயர், ராஷதங்கடி போர். பார்த்து வச்சு இங்கே கேட்கலாம். ஏன்னா இதில் இருக்கிற வருடங்களே கம்மி. கேட்டுவாங்க. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. முகமது கவானின் மறைவு 3ஆம் முகமதின் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு காரணமாயிற்று. 3ஆம் முகமதுக்கு பிறகு 5 மன்னர்கள் ஆட்சி செய்தனர். பாமணி அரசு பீஜப்பூர், அவருக்கு அப்புறம் பீஜப்பூர், அகமது நகர், பெரார், கோல்கொண்டா, 5வதாக பீடார் அப்படின்னு உருவானுச்சு. பிற்காலத்தில் பீடார் வலிமையான அரசரானது. பீஜப்பூர், பெரார் போன்றவை அதில் இணைக்கப்பட்டன. தலைக்கோட்டை போருக்கு பின் தக்கான சுல்தானியங்கள் முகலாய அரசுடன் இணைக்கப்பட்டன. தக்கான சுல்தானியங்கள்னா இந்த 5 தான். சரியா? இதுல எது தவறு? 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன், 5ல் ஏதோ ஒன்று தவறு.
இல்ல. ஸோ தவறானது வந்து பார்த்தீங்கன்னா 4. பிற்காலத்தில் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது 5ல் பெருசாக வந்தது வந்து பார்த்தீங்கன்னா பீஜப்பூர். பீஜப்பூர் சுல்தான் மராத்தியர் காலத்தில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார், தெரியுதா? சரிங்களா? பீடாரும் பெராரையும் பீஜப்பூரோட இணைப்பாங்க. அப்படியே மாறி இருக்கு. இது இங்கே வரணும், இது இங்கே வரணும். சரியா? விஜயநகர பாமணி அரசுகள் நூற்றாண்டுகளாக தொடர்ந்து மோதிக்கொண்டாங்க. 2 பேரும் ஆரம்பிச்சதுலேருந்து 100 வருஷமா 1560 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மோதிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 200 வருஷமா, 2 நூற்றாண்டுக்கு மேல. காரணம், கிருஷ்ணா மகாநதி இடையே வளமிக்க ரெய்ச்சூர் பகுதியை இணைத்துக் கொள்ளவும், அந்த கடல் கோவா அந்த குதிரை வணிகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு மேலாதிக்கம் செய்யவும் இருவருமே விரும்பினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எது தவறு, எது சரி? வெரி குட். கூற்று சரி, காரணம் தவறு. கிருஷ்ணாவுக்கும் துங்கபத்திரைக்கும் இடையே இருக்கிற பகுதி தான் ரெய்ச்சூர். மகாநதின்னு கொடுத்துரு. மகாநதி அந்த பக்கம் இருக்குது. சரியா? துங்கபத்திரை. 2ஆம் தேவராயர் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. 2ஆம் தேவராயர் ஒரியர்களை சில போர்களில் தோற்கடித்தார். இப்போர்கள் அனைத்தும் கப்பம் வசூல் செய்வதற்காகவே நடைபெற்றன. குதிரைப்படையின் வலிமையை பெருக்குவதற்காக முஸ்லிம் குதிரைப்படை வீரர்களை தனது படையில் சேர்த்து கொண்டார். 2ஆம் தேவராயர் காலத்தில் பாரசீக தூதுவர் அப்துல் ரசாக் இங்கு வந்தார். 2ஆம் தேவராயர் கொச்சி அரசரிடமிருந்து கப்பம் பெற்றார். சங்கம வம்சத்திலேயே தலை சிறந்த அரசர் 2ஆம் தேவராயர்னு கொடுத்திருப்பாங்க. ஒரியர்கள் அப்படின்னா ஒடிசாவை ஆண்டுட்டு இருந்தவங்க. சோ முஸ்லிம் குதிரை படை வீரர்களை முதலில் தன் படையில் சேர்த்து கொண்டது யாருன்னா 2ஆம் தேவராயர் தான். ஏன் அப்படின்னா விஜயநகர அரசு அப்படிங்கிறது ஒரு இந்து அரசு. பாமணியும் விஜயநகரமும் இந்த வளமிக்க பகுதிக்கு மோதிக்கிட்டாலும் இது வந்து ஒரு மத மோதல்கள் அப்படின்னு தான் சில வரலாற்று ஆசிரியர் விவரிச்சிருப்பாங்க. வெரி குட். தவறு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அவர் யார்கிட்ட இருந்து கப்பம் வாங்குவார்னா இலங்கை அரசரிடமிருந்து கப்பம் வாங்கினதான் சொல்லப்பட்டிருந்தது. சரியா? கொச்சி அப்படிங்கிற பேர் எங்க வரும்னா இந்த தூதுவர் அப்துல் ரசாக் என்ன பண்ணுவாரு, கொச்சியோட அரசர் சாமரின் அவைக்கும் போயிருப்பாரு, 2ஆம் தேவராயர் அவைக்கும் வந்திருப்பார். சரியா? மேல கீழே தான் வரும். சாலுவ நரசிம்மர் எந்த ஆண்டு அரசாட்சியை கைப்பற்றி தன்னையே அரசராக அறிவித்தார்? வெரி குட். 1485. இங்க பாருங்க, 75, 85, 95 இப்படிதான் கேள்வி வரும். பெரும் பத்தன்கள் என்ற பெயரில் அரிய கல் எந்த இடத்தில் கிடைத்துள்ளது? பெரும் பத்தன்கள் இது எதுக்கு அப்படின்னா இந்த சங்கத்தை உரசி பார்த்தா அதோட தரம் தெரியக்கூடிய அந்த கல்லுல பெரும்பத்தன்கள்னு பேர் எழுதியிருக்கும். அது பெரும்பத்தன்கள் அப்படிங்கிறது தமிழ் பேர் தானே, தமிழ் பிராமி எழுத்து தானே, தமிழ் எழுத்து ஆக்சுவலி. அது எந்த இடத்துல கிடைச்சிருக்கு, எந்த வெளிநாட்டில் கிடைச்சிருக்கு? இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடங்க. தொடக்க கால தமிழ் சண்முகம் பண்பாடும், ஏன்னா நிறைய யூனிட் கொஸ்டின் வருது. வெரி குட். தாய்லாந்து. இங்க பாருங்க, இந்த பெர்னிகே, குசேர் அல் கதீம், ஒமன் ஹரோரி நிறைய இடங்கள்ல வரும். சரியா? பெரும்பத்தன்கள் தாய்லாந்து தான். தவறான விடையை தேர்ந்தெடு. புத்த சமய வரலாற்றை கூறும் மகாவம்சம் என்னும் நூல் பிராகிருத மொழியில் எழுதப்பட்டது. எரித்திரியன் கடலின் பெர்புலஸ் என்பது பண்டைய லத்தீன் நூலாகும். இந்நூல் சங்ககால துறைமுக பட்டினங்கள் குறித்தும் சேர பாண்டிய அரசர்கள் குறித்தும் குறிப்புகள் உள்ளன. மூத்த பெலினியின் இயற்கை வரலாறு அப்படிங்கிற நூல் கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட நூல். ஓசலிஸ் துறைமுகத்திலிருந்து வடகிழக்கு பருவக்காற்று சரியாக வீசினால் 40 நாட்களில் இந்தியாவை அடைந்து விடலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பியூட்டிங்கேரின் அட்டவணையில்
இலங்கை தீவு கொமாரியா என்று குறிக்கப்பட்டுள்ளது. தவறான விடை எது? பொறுமையா பார்த்து பொறுமையா ஆன்சர் பண்ணு. தடாபுடான்னு ஆன்சர் பண்ணாதீங்க, பொறுமையா பார்த்து ஆன்சர் பண்ணு. பொறுமை. வெரி குட், சூப்பர் சூப்பர். ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தவறு? அனைத்தும் தவறு. சரியா? ஸோ இலங்கையோட புத்த சமய வரலாற்றை பற்றி கூறக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா 2, தீபவம்சம், மகாவம்சம். அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மொழியில் இருக்கும்? பாலி மொழியில் இருக்கும். பிராகிருதம் அப்படிங்கிறது தவறு. ஸோ எரித்திரியன் கடலின் பெரிபுலஸ் அப்படிங்கிற நூல் ரொம்ப முக்கியம். நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்படுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேக்க நூல். முசிறி, கொற்கை எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்கோம். சேர பாண்டிய அரசர்கள் பற்றிலாம் சொல்லியிருக்கோம். சரியா? அடுத்து மூத்த பிளினி, இத்தாலியை சேர்ந்த மூத்த பிளினியோட இயற்கை வரலாறு அப்படிங்கிற நூல் வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் நூல். இது அப்படியே உல்டா. இதுதான் கிரேக்க நூல், இது லத்தீன் நூல். சரியா? அவர் என்ன சொல்லுவார்? தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற ஒசலிஸ் துறைமுகத்திலிருந்து வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லி மாட்டார். வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொன்னது தவறு. தென்மேற்கு பருவக்காற்று. என்னது? தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று சரியா வீசினா 40 நாள்ல தென்னாப்பிரிக்காவில இருந்து இங்க வந்துடலான்னு சொல்லியிருப்பார். ஸோ அடுத்து பியூட்டிங்கேரியின் அட்டவணையில் இலங்கை தீவு என்னன்னு சொல்லியிருப்பாங்க? கொமாரியான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இலங்கை தீவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபர்போன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். சரியா? ப்ரொனவுன்சியேஷன் இதான் டெப்ரோஃபோன் பேன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். கொமாரியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குமரி, கன்னியாகுமரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொமாரியா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கும். சரியா? ரொம்ப முக்கியமான கேள்வி. இதனால தான் 4மே தப்பாக போட்டேன். இப்போ உங்களுக்கு நல்லா ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது, மதுரை சுல்தானை குமார கம்பனா எந்த ஆண்டு கொண்டதன் மூலம் மதுரை சுல்தானி ஆட்சிக்கு முடிவு கொண்டு வரப்பட்டது? கொடுத்துருப்பாங்க. மதுரா விஜயத்தில் தான் இதை பற்றி பேசியிருப்பாங்க. எந்த வருஷம் அவர் கொண்டிருப்பார்? புக்கில் டேட்டு வருஷம் கொடுத்துருக்கான். வெரி குட், 1370. கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. சங்க வம்ச அரசர்களுள் மிகச்சிறந்த அரசர் 2ஆம் தேவராயர். விஜயநகர அரசர்களில் மகத்தானவராக கிருஷ்ணதேவராயர் கருதப்படுகிறார். அரவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் திருமலை. ராமராயரின் பிரித்தாளும் சூழ்ச்சியை தலைக்கோட்டை போருக்கு வித்திட்டது. இது ஒவ்வொன்றும் தனித்தனி கேள்வி, அப்படியே ஒரே கேள்வியா எடுத்துட்டு வந்திருக்கேன். எது சரி? அனைத்தும் சரி. ஸோ சங்கவம்ச அரசர்களில் தலைச்சிறந்த அரசர் 2ஆம் தேவராயர். விஜயநகர அரசர்களில் மகத்தானவர். எல்லாத்தையும் சேர்த்து கம்பேர் பண்ணும்போது புட்டுகதை கிருஷ்ணதேவராயர் தான் பெரிய ஆள். அரவீடு வம்சத்தோட ஆட்சியை தொடங்கி வைத்தவர் திருமலை. அரவீடு வம்சம் ஸ்கூல் புக்கில் 11th ஒரு சைடு வந்து முடிஞ்சதாக சொல்லியிருப்பாங்க, 7th ஒரு சைடு முடிஞ்சதாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம், 7th 11th எடுத்துக்கலாம். சரியா? ராமராயர் என்ன பண்ணுவார்னா, பீஜப்பூருக்கும் பாமணிக்கும் சண்டை போடுவார். அப்புறம் இன்னொன்றுக்கு வந்து கொச்சிக்கும் ஒவ்வொருத்தருக்கு என்ன பண்ணுவார்? பிரித்து விட்டுக்கிட்டே இருப்பார். பீஜப்பூர், பீடாரு, ஃபெராரு எல்லாத்துக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் ஒன்றா சேர்ந்துப்பாங்க. பாமணியோட மொத்தமும் ஒன்றா சேர்ந்து தலைக்கோட்டை போரில் ஒரு முடிச்சு விட்டுருவாங்க. ராமராயரோட பிரித்தாளும் சூழ்ச்சி தான் தலைக்கோட்டை போருக்கு ரொம்ப வருஷமாக எதிரியாக இருந்தாலும் எல்லாரும் ஒன்றா கூடுறது யாருக்கு எதிராக கூடுவாங்க? இவரோட பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு எதிராக தான் கூடுவாங்க. சரியா? கிருஷ்ணதேவராயர் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. கிருஷ்ணதேவராயர் 1509ஆம் ஆண்டு அரியணையேறினார். மைசூருக்கு அருகில் இருந்த கலக மனப்பான்மை கொண்ட ஊமத்தூர் குறுநில மன்னனை தோற்கடித்து பணிய செய்தார். பத்கல் என்னும் இடத்தில் கோட்டை கட்டி கொள்ளும் உரிமையை ஆங்கிலேயருக்கு அளித்தார். வெளிநாட்டு பயணிகளான நூனிஸ் பயஸ் போன்றோர் அவருடைய ஆளுமை குறித்து பல பாராட்டுகளை விட்டு சென்றுள்ளனர். ஸோ நூனிஸ் பயஸ் எல்லாமே, நூனிஸ் பயஸ் எல்லாம் இவரோட காலத்தில் இங்கே வந்தவங்க தான்.
அப்துல் ரசாக்கு 2ஆம் தேவராயர் காலத்துல. இபான் பாது தான் அதுக்கு முன்னாடி. தவறானது எது? ஒன்று தவறு. இது கரெக்டு தான், மேலேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ தவறு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஆங்கிலேயர் இவருக்கு அப்புறம் 1600களில் தான் இந்தியாவே வருவாங்க. அதுக்கு முன்னாடி 1500களிலே வந்தது யாரு? போர்ச்சுகீஸ் தான் முதல்ல வராங்க. ஸோ போர்ச்சுகீசியர்கள்ட்ட இருந்து தான் என்ன பண்ணுவாங்க, இவர்கிட்ட இருந்து தான் போர்ச்சுகீசியர்கள் அந்த கோட்டையை கட்டிக்கொள்கிற உரிமை வாங்குவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த போர்ச்சுகீசியர் கிருஷ்ணதேவராயர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதன் மூலமாக இவர் கோல்கொண்டா கோட்டையை பிடிப்பார். சரியா? சங்கம வம்சத்தின் கடைசி அரசரான 2ஆம் விருபாட்சி ராயரை கொலை செய்தவர் யார்? இது ஒரு புக் பேக் கொஸ்டின். சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னு கேட்டிருப்பாங்க. அது யாரு? விருபாட்சி, 2ஆம் விருபாட்சி. அவரை கொலை செஞ்சு ஆட்சிக்கு வரவர் யாரு? நம்ம மேல அந்த வருஷத்தை கூட பார்த்தோம். வெரி குட். யாரு? சாளுவ நரசிம்மர். சாளுவ நரசிம்மர் 1465-85 நம்ம பார்த்திருப்போம். சரியா? அடுத்து பொருந்தாததை கண்டுபிடி. பொருந்தாததை கண்டுபிடி. கிருஷ்ணசாமி கோயில், அசாரா ராமசாமி கோவில், திருப்பதி கோவில், விட்டலா சுவாமி கோயில். பொருந்தாததை கண்டுபிடி. சரி, என்ன பொருத்தலன்னு நிறைய டைம் கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு சின்ன குழு தர. வெரி குட், கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுல இருக்கிற 3 கோயில் கிருஷ்ணதேவராயர் கட்டுனது, ஒரு கோயில் கொடையளித்தது. வெரி குட், திருப்பதி. மற்ற 3 அவரு பில்ட் பண்ணதா டேட்டா இருக்கு. சரியா? கால வரிசைப்படுத்துக. கால வரிசைப்படுத்துக. ஸோ முதல்ல 1ஆம் புக்கர், அதுக்கப்புறம் 2ஆம் தேவராயர், 2ஆம் தேவராயருக்கு அப்புறம் சாளுவ நரசிம்மர், சாளுவ நரசிம்மருக்கு அப்புறம் கிருஷ்ணதேவராயர், கிருஷ்ணதேவராயருக்கு அப்புறம் அச்சுத நாயக்கர் தேவராயர். நம்ம என்ன பார்த்தோம், தரச நாயக்கர்லாம் பார்த்தோம்ல. அது இல்லாமல் சில பேர் 1ஆம் புக்கர் ஸ்டார்டிங்கு அவர் தான், ஹரிகரர் புக்கர் அவங்க தான். அதுக்கப்புறம் தான் 2ஆம் தேவராயர் வருவார். ஸோ 1, 5, 4, 2, 3. ஸோ இந்த மாதிரி காலவரிசை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். பாமணி அரசு தேவையில்லைங்க பெருசா. பாமணியில் வந்து பார்த்தீங்கன்னா அலாவுதீன் பான்ஷா வருவார், அதுக்கப்புறம் 1ஆம் முகமது வருவார், அதுக்கப்புறம் 3ஆம் முகமது வருவார். அவரோட பெரிய ஆளுங்க யாரும் இருக்க மாட்டாங்க. சரியா? அசோகரின் கல்வெட்டுகளில் கேரள புத்திரர்கள் என்று குறிக்கப்பட்டுள்ளவர் யார்? இது வந்து பார்த்தீங்கன்னா 2024 நடந்த தேர்வுகளில் இதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் பாருங்க, அடுத்து நான் சொல்றேன். அசோகர் கல்வெட்டுகளில் 2 பேரை பற்றி கொடுத்துருப்பாங்க. வெரி குட். மூவேந்தர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் கேரள புத்திரர்கள்னா சேரர்கள், கேரளான்னு வந்துருச்சுல. சத்திய புத்திரா அப்படின்னு கொடுத்துருப்பாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரி தகடூரை ஆண்ட அதியமானை பற்றி சொல்லியிருப்பார். ஒரு இந்தியாவிலேயே மிகப்பெரிய அரசராக கருதப்படக்கூடிய ஒருத்தரோட கல்வெட்டுல சேரர்களை பற்றியும் சோழர்களை பற்றியும் பாண்டியர்களை பற்றியும் அதியமானை பற்றியும் குறிப்பிடறாங்கன்னா அவங்களோட ஆளுமையை யோசிச்சு பாருங்க. இந்தியாவே ஆண்டவர் இவங்களை பற்றி பெருமையாக பேசியிருப்பார். அடுத்த கேள்வி, தவறானதை தேர்ந்தெடு. கேரளத்தின் பட்டணத்தில் இரும்பை உருக்கும் உலைகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. கொடுமணலிலும் குமட்டூரிலும் பொன்னை உருக்கும் உலைகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. கொடுமணலிலும் கீழடியிலும் கண்ணாடி மணி செய்யும் தொழிலகங்கள் இருந்துள்ளன. அரிக்கமேட்டிலும் கடலூருக்கு அருகிலுள்ள குடிகாடு என்ற ஊரிலும் நூறு நூக்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் கிடைத்திருக்கின்றன. தவறு எதா இருக்கும்? தவறானது. வெரி குட். இல்ல, அனைத்துமே தவறு. கேரளா அப்படின்னாவே அங்க பொண்ணு. ஸோ கேரளாவில் என்ன கிடைக்கும்? பொன்னை உருக்கும் உலைகள் இருந்ததுக்கான சான்றுகள் கிடைக்கும். கொடுமணலிலும் குமட்டூரிலும் இரும்பை உருக்கும் உலைகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. சரியா? கொடுமணலிலும் அதே மாதிரி கீழடியிலும் என்னது நூல் நூற்கும் துணிகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளது. நூல் நூற்கும் அந்த கதிர்கள்.
சரியா, தறியில் யூஸ் பண்ணுவாங்களா, அதெல்லாம் இருந்ததுக்கான சான்றிதழ் கிடைச்சிருக்கு. அரிக்கமேட்டிலும் கடலூருக்கு அருகிலுள்ள குடிகாலிலும் கண்ணாடி மணி செய்யும் தொழிலகங்கள். கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கிறவங்க கண்ணாடி மணி செஞ்சதுக்கான இது அங்கே கிடைச்சிருக்கு. சரியா, பார்த்து போடுங்க. நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் தவிர விட்டுட்டு 1 2 3லாம் போட்டிருக்கீங்க பாருங்க. ஆப்ஷனை ஃபஸ்ட்டு அனைத்தும் தவிர வைக்கும்போது நல்லா யோசிக்கிறீங்க. ஸோ அடுத்தது கால வரிசைப்படுத்துக. சுதந்திரமான மதுரை சுல்தானியம், மாலிக் கம்பர் தென்னிந்திய படையெடுப்புகள், விஜயநகர பேரரசு நிறுவப்படுதல், முதலாம் முகமதின் வாரங்கள் படையெடுப்பு. முதலாம் முகமதோட வாரங்கள் படையெடுப்பு ரெண்டு வருஷம் கொடுத்துருப்பாங்க. அதை யோசிச்சு பார்த்து போடுங்க. ஸோ மாலிக் மதுரை சுல்தானியம் 1333. மாலிக் கம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1310 4 2 டைம் வந்திருப்பார். ஸோ விஜயநகர பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா 1336. வாரங்கள் படையெடுப்பு ஒரு புக்கில் 1363 கொடுத்துருப்பாங்க, இன்னொரு புக்கில் 1368 கொடுத்துருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் எப்படி வருது, கடைசியாக தான் வருது. ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே மாலிக் கம்பரோட படையெடுப்புகள் 2, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 4. 2 1 3 4. சரியா, நிறைய பேர் கரெக்டாக போட்டிருக்கீங்க. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. விஜயநகர பேரரசு தொடக்கத்தில் துங்கபத்திரை நதியின் வடக்கு கரையில் அனகொண்டி அருகே தலைநகர் அமைந்திருந்தது. ஆனால் விரைவில் ஆற்றின் தென்கரையில் அமைந்திருந்த ஹொய்சால நகரமான கொசாபட்னா என்ற இடத்திற்கு மாற்றப்பட்டது. 1346ஆம் ஆண்டு புக்கரின் முடிசூட்டு விழா கொண்டாடப்பட்டது. விஜயநகர அரசர்கள் ஹொய்சாலர்களின் முத்திரையான வராக முத்திரையை தனது அரச முத்திரையாக கொண்டனர். எது தவறு? வெரி குட். 3 4 தவறு. ஸோ 1346 ஹரிஹரருக்கு தான் முடிசூட்டு விழா நடக்கும். புக்கர்னு போட தவறு. ஸோ இவங்களோட அரசு சிந்தன முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா பன்றி வராகம் தான். அது யார்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னா ஹொய்சாலர்கிட்ட இருந்து வந்திருக்காது. சாளுக்கியர்களோட முத்திரை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. சாளுக்கியர்களின் முத்திரை. அடுத்து, ஒவ்வொரு ராஜ்யமும் சிறிய நிர்வாக பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் தவறானதை தேர்ந்தெடு. அதாவது விஜயநகரத்தில் ஒவ்வொரு படை வீடு ஒவ்வொரு ராஜ்யமும் சிறிய சிறிய நிர்வாக பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. அதில் தவறானது எது? 7th புக்கில் கொடுத்துருப்பாங்க, பார்த்து வச்சிங்க, ரொம்ப முக்கியம். 11th கொடுத்துருப்பாங்க. 7th-லயா 11th-லயா எதில் கொடுத்துருந்தா என்ன? லெவன்த்தில் தான் கொடுத்துருப்பாங்க. வெரி குட். தவறானது வந்து பார்த்தீங்கன்னா படைவீடு. படைவீடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்யம், பேரரசுகள் ராஜ்யமாக பிரிச்சிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகிரி, படைவீடு, அப்புறம் திருச்சி, திருவாரூரில் ஒரு முக்கியமான ராஜ்யங்கள். அதுக்கு கீழே அந்த ராஜ்யங்களை பிரிக்கும் போது தான் என்ன படிப்பாங்க, சீமை, ஸ்தலம், கம்பண்ணா அப்படிங்கிற மாதிரி சிறிய நிர்வாக பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டான கொஸ்டின். ஸோ பார்த்து வச்சிங்க, சரிங்களா, ரொம்ப மைனூட்டான கொஸ்டின். தவறான இணையை தேர்ந்தெடு. கிருஷ்ணதேவராயர் அமுக்தமால்யா, அல்லசானி பெத்தன்னா பாண்டுரங்க மாத்தியம், கிருஷ்ணதேவராயர் ஜாம்பாவதி கல்யாணம், கங்காதேவி மதுரா விஜயம், அல்லசானி பெத்தன்னா ஹரி கதாசாரம். ஏன்னா இந்த கிருஷ்ணதேவராயர் காலத்தில் நமக்கு பெருசா பேசுறது இவ்வளவுதான் பேசுவாங்க. சார் கிருஷ்ணதேவராயருங்க பாரு, விஜயநகர பேரரசில் இலக்கியங்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளவுதான் டேட்டா இருக்கும். தவறானது எது? ஒன்னே தவறு. நினைச்சேன் நிறைய பேர் ஆப்ஷன் இ போடுவீங்க. இல்லை, இது புக்லையும் தரல,
ஆனால் ஹரிகதாசாகரம்ங்கிறது அல்லசாமி பெத்தனா தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. தவறானது எது? வெரி குட். இந்த பாண்டுரங்க மத்தியம் இது வந்து பார்த்தீங்கன்னா தெனாலி ராமகிருஷ்ணா, தெனாலி ராமங்கிறாங்களா அவர் எழுதிந்து. சரியா? அல்லசானி பெத்தாவை வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர போஜர், ஆந்திர கவிதையின் பிதாமகர், பேரன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரியா? ஸோ அடுத்து தவறான இணை. தமிழ்நாட்டில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. தேனி மாவட்டத்தின் புலிமான் கொம்பை ஊரிலிருந்து 2005ஆம் ஆண்டில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய நடுக்கற்கள் கண்டறியப்பட்டன. வரலாற்று தொடக்கத்துக்கு முந்தைய காலத்தில் சுடுமண் களங்களில் மக்களின் பெயர்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளன. சமஸ்கிருதம் மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்களால் பேசப்பட்ட மொழி. தவறானது எது? 4 தவறு. ஓகே ரைட். அப்புறம் ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் தவறு. ஸோ தமிழ்நாட்டில் 20 இல்லை 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்படுகிறது. அதிகமாக சொன்னால் கூட தப்பு இல்லை, 30 தாண்டினா அதை கண்டுபிடிச்சிக்கலாம்னு வச்சுக்கலாம். கம்மியாக சொல்லியிருக்காங்க. ஸோ 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் குறிப்பிடப்படுகின்றன. தேனி மாவட்டத்தில் புலிமான் கொம்புல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய நடுகற்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அது வந்து பார்த்தீங்கன்னா 2006ன்னு கொடுத்துருக்காங்க, 2005ன்னு கொடுத்தது தவறு. ஸோ அடுத்து வரலாற்றுக்கு தொடக்கத்துக்கு முந்தைய காலம் அப்படின்னா அதில் எழுத்துக்களே இருக்காது. இது வரலாற்று காலத்தில் சுடுமண் களங்களில் மக்களோட பெயர்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருந்திருக்கு. ஸோ வரலாற்றுக்கு தொடக்கத்துக்கு முந்தைய காலம்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் இருக்காது. சரியா? ஸோ அதனால் இதுவும் தவறு. ஸோ மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்களால் அதிகமாக பேசப்பட்ட மொழி எதுனா பிராகிருதம். குப்தர் காலம் மௌரியர் காலத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராகிருதம் மக்களின் பேச்சு மொழியாக இருந்திருக்கும். சரியா? சமஸ்கிருதம் அப்படிங்கிறது தவறு. சமஸ்கிருதத்தை எல்லாரும் பேச மாட்டாங்க இல்லையா? தவறான விடையை தேர்ந்தெடு. ராஜா கிருஷ்ணதேவ் என்ற வாரங்கலை தலைநகராக கொண்ட கொய்சாலய வம்ச அரசர் கட்டிய கோட்டை தான் கோல்கொண்டா. கோல்கொண்டா கோட்டையின் உயர்ந்த பகுதி பாலாஹிசார். கோல்கொண்டா கோட்டை குதுப் ஷாஹியின் கல்லறை உள்ளது. அவுரங்கசீப் கோல்கொண்டா கோட்டையை 8 மாதங்கள் முற்றுகையிட்டு 1689ஆம் ஆண்டு அதன் ஆட்சியாளரிடமிருந்து கைப்பற்றினார். தவறானது எது? வெரி குட். 1-4 தவறு. ராஜா கிருஷ்ணதேவ் கரெக்டு தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொய்சால அரசர்ல ஒரு ககாத்தி அரசர். ஸோ உயர்ந்த பகுதி பாலாகிஷார், அங்கே ஒரு குதுப் ஷாஹியோட கல்லறை இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோகினூர் வைரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் கிடச்சிச்சு. அதே மாதிரி பதேர்வாசா அல்லது வெற்றி நுழைவாயில் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும். அவுரங்கசீப் 8 மாதங்கள் முற்றுகையிட்டார். ஆனால் அவர் கைப்பற்றிய ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1687. சரியா? ஸோ அடுத்த கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடு. சரி, தவறான இணைன்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி பொறுத்துக. முதல்ல சங்கம வம்சம், அடுத்து சாலு வம்சம், அடுத்து துளு வம்சம், அடுத்து அரவிடு வம்சம். இங்க எப்படி கொடுத்துருக்காங்கிறத பார்த்து நீங்க பொறுத்துங்க. சங்கம வம்சம் ஃபர்ஸ்ட் வந்துருமா? ஸோ அது 1536 to 45. ஓகே ரைட்டு. சங்கம வம்சத்துக்கு அப்புறம் யார் வரா? துளுவை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அப்ப சாலு வம்சத்தை விட்டுருங்க, துளுவை 3வது. ஸோ 1 4 3 2. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சங்கம வம்சத்துக்கு அப்புறம் துளு வருது, அதுக்கப்புறம் அரவிடு வருது, கடைசியா சாலு வருது. ஆப்ஷன் சில சமயம் இந்த மாதிரி வைப்பாங்க.
சரி, இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் இது 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 கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு போட்டக்கூடாது. அது என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி போடணும். சரியா? ஃபஸ்ட்டு இது வரும், அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா 4ஆவதாக வரும். ஆனால் ஆப்ஷன் தப்பாக தான் போட்டிருக்கேன் நாட்டுருக்கேன். ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3, சரி 2க்கு 4 கரெக்டாக தான் போட்டிருக்கேன். சரியா? 1601 எச்சம நாயக்கர் தலைமையிலும் வேலு நாயக்கர் தலைமையிலும் எந்த ஊரில் கடுமையாக போரில் இடம்பெற்றனர்? எந்த இடத்துல அந்த போர் நடந்துச்சு? கடைசியா திருமலைக்கு அப்புறம் அரவீடு வம்சத்துக்கு அப்புறமும் நாயக்கர்கள் வம்சம் என்ன ஆகும்? தனியா பிரியும். அதுல வேலூர் நாயக்கர் தலைமையில ஒரு குரூப் போவோம், எச்சம நாயக்கர் தலைமையில ஒரு குரூப் போவோம். எந்த இடத்துல மோதிக்கிட்டாங்க? பெரும்பேடா? இல்லை, உத்திரமேரூர். உத்திரமேரூர். நோட் பண்ணி வச்சுங்க, இதெல்லாம் கொஞ்சம் மைனூட்டான கொஸ்டின்ஸ். சரியா? கல்வெட்டு சான்றுகளிலும் வெளிநாட்டவர் பயண குறிப்புகளும் விஜயநகர அரசு எத்தனை நாயக்குகளாக பிரிக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிடப்படுகிறது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய கல்வெட்டு சான்றுகளும் நூனிஸ், பயசு இவங்கள மாதிரியான வெளிநாட்டு பயண குறிப்புகளும் விஜயநகர அரசு இத்தனை நாயக்குகளாக பிரிக்கப்பட்டிருந்ததாக குறிப்பு இருக்கும். எத்தனை அரசு? 72, 172, 200, 150. வெரி குட். நிறைய பேர் 72 பாளையத்தை மனசில் வச்சு போடுவீங்க, அது ஆப்ஷன் வச்சிருக்கு, இது இல்லை. வெரி குட். 200 நாயக்குகள் கொடுத்திருப்பாங்க, அந்த நம்பரை புக்ல பாத்துங்க. நாயக்கர் காலத்தில் வரி வசூல் கடுமையாக இருந்ததை எதிர்க்கும் விதமாக மக்களின் கிளர்ச்சி தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் எந்த ஆண்டில் நடைபெற்றது? நாயக்கர் காலத்தில் வரி வசூல் பண்றவங்க கடுமையா நடந்துக்கிறாங்க, வரி வசூல் கடுமையாக இருந்தது அப்படிங்கிறதுக்காக அங்கங்க மக்களின் புரட்சி நடந்திருக்கும். அதுல ஒரு புரட்சி தமிழ்நாட்டோட மையப்பகுதியில் நடைபெற்றிருக்கும். வருஷம் கொடுத்திருப்பாங்க புக்ல, 11th புக்ல. வெரி குட். 1430. இதை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த நாயக்கர்களை சேர்ந்த இளவரசர்களே நேரில் வந்து தீர்த்து வச்சிருப்பாங்க. அடுத்து, கிராமம் தொடர்பான விடயங்களை நிர்வகித்த கிராம தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? இந்த தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா ரெட்டி, கவுடா, பலிஜா, அப்புறம் இன்னும் நிறைய கேட்டகரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ஜாதி பேர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட குடும்ப பேர்ல இருந்து அப்படியே வந்துட்டு இருக்கு. ஸோ இல்ல கிராமம் தொடர்பான விடயங்களை நிர்வகித்த கிராம தலைவர் என்னன்னு சொல்லுவாங்க? வெரி குட், கவுடா. அடுத்து, விஜயநகர அரசின் கைவினைஞர்களும் வர்த்தகர்களும் கில்டுகள் எனப்படும் தொழிற்சாலை அமைப்புகள் இருந்ததாக குறிப்பிடும் அயல் நாட்டு பயணியார்? விஜயநகர அரசுல கைவினைஞர்களும் வர்த்தகர்களும் அவங்க என்னன்னு சொல்லுவாங்க? கில்டுகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தொழிற்சாலை அமைப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்ற அயல் நாட்டு பயணியார் டோமிங்கோ பயஸ், நூனின், அப்துல் ரசாக், இபான் பாதுகா. இதில் அயல்நாட்டு பயணிகளை பற்றி நிறைய குறிப்பிட்டிருக்காங்க, அதனால தான் அந்த மாதிரி கேள்வி எடுக்கிறேன். மற்றதெல்லாம் நம்ம கேட்டால் போட்டலாம், இதுதான் நம்ம மைனூட்டாக பார்க்கணும். பாரசீகத்தை சேர்ந்த அப்துல் ரசாக். பொறுத்துக. படியத்தாலான காதணிகள், தங்க அலிகலன்கள், செம்மணி கற்களால் செய்யப்பட்ட மணிகள், வெண்கில கிண்ணம். வெரி குட். 1, 2, 3, 4 அப்படியே கீழடியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்திருப்பாங்க. செங்கலால் சுட்டப்பட்ட கிணறு, அந்த இது நிறைய இருக்கும். அந்த புத்தகத்திலே அந்த பாக்ஸ், அந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படம் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்க, அதெல்லாம் இதுலேருந்து எடுத்தது தான். படியத்திலான இப்போ நிறைய இடங்கள்ல நிறைய கிடச்சிருக்கு, ஆனால் பெக்குலியராக சில இடத்துல மட்டும் கிடச்சிருக்கு, அதெல்லாம் பார்த்து வச்சிங்க. செம்மணி கற்களால் செய்யப்பட்ட மணிகள், சரிங்களா? வெண்கல கிண்ணம் புதுச்சேரியில் இருக்கிற ஆரோவில்ல கிடைச்சிருக்கு. தங்க அணிகலன்கள், உருக்காலைகள், தங்க அணிகலன்கள் கேரளாவில் இருக்கிற பட்டணம். கீழடியில் நம்மளுக்கு நிறைய இருக்கும். கீழடி நம்மளோட பெருமை. புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்கமேடு என்ற இடத்தை அகழ்வாய்வு செய்தவர்களில் தவறானவரை தேர்ந்தெடு. புதுச்சேரியில் இருக்கிற அரிக்கமேடை நிறைய பேர் அகழாய்வு செஞ்சிருப்பாங்க, அதுல ஒரு லிஸ்டே கொடுத்திருப்பாங்க. அதுல இல்லாதவர் யார்? மார்டிமர் வீலர், ஏ கோஸ், ஜே எம் கஷால், அலெக்சாண்டர் கனிங்ஹாம்.
ஆப்வியஸ்லி அலெக்சாண்டர் கனிங்ஹாம். அந்த ஆளெல்லாம் இப்போ இதை கண்டுபிடிச்சிருந்தாருன்னா இதெல்லாம் எப்பயோ வெளியே வந்திருக்கும். சரியா? இங்க பாருங்க, இதுல யாரு அப்படின்னு மட்டும் யாராவது ஒருத்தர் மட்டும் கேட்பாங்க. இப்படி வராது கேள்வி. கேள்வி அப்படின்னா புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்கமேடு என்ற இடத்தை அகலாய்வு செய்தவர் யார் அப்படின்னு வரும். மாட்டுமேரி வீலர் வருவார், ஏ கோசு, யாராவது ஒருத்தர் மட்டும் கொடுப்பாங்க. அதனால இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ பட்ஜெட்டில் இந்த அகலாய்வுக்குன்னே சரியா நிறைய இதெல்லாம் போட்டு இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு இடத்துல கண்டுபிடிச்சாங்க, ஏதோ ஒன்று இந்த எழுத்தோ ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சாங்க. சரியா? நூனிசின் குறிப்புகளில் ராமநவமி திருவிழா எத்தனை நாள் நடைபெற்றதாக குறிப்பிடு. ராமநவமி திருவிழா அப்ப இந்த நாயக்குகள் என்ன பண்ணா, அவங்க குதிரையோட கொண்டு வந்து அரசர்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லி குறிப்புகள் இருந்திருக்கும். ராய வாசகமும் நூனிஸ்ல எல்லாம் அதுல ராமநவமி திருவிழாவை அவங்க தேர்ந்தெடுத்துப்பாங்க. ராமநவமி திருவிழா எத்தனை நாள்? ஒருவேளை அது என்னவா இருக்கலாம், நவராத்திரி அப்படிங்கிற பேர்ல இருந்திருக்கா. நவராத்திரி நாமநவமின்னா எத்தனை நாள்? வெரி குட், 9 நாள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5வது கேள்வி, 45வது கேள்வி, கடைசி கேள்வி. ஏன்னா இந்த பாடத்தில் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்தாச்சு. சரியா? இதுவே வந்து 1 hour பக்கமாக போயிடுச்சு பாருங்க. தவறானதை தேர்ந்தெடு. கொடுமணல், போடிநாயக்கனூர் ஆகிய ஊர்களில் முத்திரை பதித்த நாணயங்கள் கிடைத்துள்ளன. ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவின் கோயம்புத்தூர் மண்டலத்தில் செறிந்து காணப்படுகிறது. கட்டி வடிவிலான தங்கம், வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் புள்ளியன் என்று அழைக்கப்படுகின்றன. அர்த்த சாஸ்திரத்தில் பாண்டிய கவாடகா என்ற குறிப்பு பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள், கடற்பொருட்களை குறிப்பதாக இருக்கு. தவறானது எது? எது தவறு? வெரி குட். என்னது? எதுவுமே இல்லை. சரியா? கிட்டத்தட்ட நம்ம ஒரு 45 கேள்வி பார்த்துருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமான கேள்விகள் எடுத்திருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ முடிவில் இன்னொன்று சொல்கிறேன். சில வருஷங்கள் 7வதுலேயும் 11வதுலேயும் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் 2யுமே படித்து வச்சுக்கோங்க. மேக்சிமம் கேள்வியில் 2மே வர மாதிரி டிஎன்பிசியில் கேட்க மாட்டாங்க. சரியா? சார் இதுவா அதுவா எனக்கு கன்ஃபார்மாக தெரியணும் அப்படின்னு கேட்காதீங்க. புக்லேயே அப்படி தான் வருது, என்ன பண்ணுறது? சரியா? 2யும் படித்து வச்சுக்கோங்க. எது வருதோ போட்டுங்க. 2மே வந்துச்சுன்னா 2ல் ஏதாவது ஒன்று போடுங்க. அவங்க எல்லாத்துக்கும் மார்க் கொடுப்பாங்க. அந்த மாதிரி டிஎன்பிசியில் கேட்க மாட்டாங்க. இப்போல்லாம் தவறுகளை குறைச்சிக்கிட்டே வராங்க. சரியா? ஸோ இந்த லைவ் டெஸ்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எத்தனை வாங்குனீங்க, என்ன யோசிக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.